வணக்கம் கோவை சாண்டா மோனிகா ஸ்டடி அப்ராட் எஜி எக்ஸ்போ 2025 மே 3ஆம் தேதி கோயம்புத்தூரில் உள்ள ரெடிசன் ப்ளூ ஹோட்டலில் எங்களுடன் சேருங்கள். 96 படத்தோட பார்ட் 2 உருவாக போகுது அப்படின்ற அப்டேட் கிடைச்ச உடனே தமிழ் ரசிகர்கள் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு வேலையில தான் 96 பார்ட் 2 பத்தி பிசி ஸ்ரீராம் பல விஷயங்களை பேசியிருக்காரு. ஓகே, என்ன நடந்திருக்கு, பிசி ஸ்ரீராம் என்னெல்லாம் அப்டேட் கொடுத்திருக்காரு அப்படிங்கறதெல்லாம் டீடைல்டா பார்க்கலாம். 96 படத்தின் மூலமா இயக்குனரா அறிமுகமானவர் தான் பிரேம்குமார். எல்லா தரப்பு ரசிகர்களோட மனதையுமே வென்றுட்டாரு அப்படின்னே சொல்லலாம். பொதுவா காதலிச்சு சண்டை போட்டு பிரிஞ்சு போறதை விடவும் காரணமே இல்லாம பிரிஞ்சு போற காதலோட வலியை பத்தி இந்த திரைப்படத்தோட கதை ரொம்ப சிறப்பா பேசி இருந்துச்சு. ரசிகர்களோட கண்களை கலங்க வச்சது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த திரைப்படமானது தெலுங்கு மற்றும் கன்னட மொழிகளிலுமே ரீமேக் ஆனது. குறிப்பா இந்த படமானது எல்லா மொழிகளிலுமே இட்டடிச்சுது. இந்த படத்துக்கு பிறகுதான் இயக்குனர் பிரேம்குமாரை பொறுத்தளவுக்கு மெய்யழகன் அப்படின்ற படத்தை எடுத்திருந்தாரு. கார்த்தி கதாநாயகனா நடிச்சிருந்தாரு. கார்த்தியோட சேர்ந்து அரவிந்த் சாமியுமே இந்த படத்துல பிரமாதமா நடிச்சிருந்தாரு. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஸ்ரீதிவ்யாவும் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. 96 படம் மாதிரியே எல்லா தரப்பு மக்களுமே இந்த படத்துக்கு ஆதரவு கொடுத்தாங்க. இயக்குனர் பிரேம்குமார் 96 பார்ட் 2 உருவாகும் அப்படிங்கறதை அறிவிச்சிருந்தாரு. கண்டிப்பாவே காதல் கதையா தான் இந்த படமும் இருக்கும் அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருந்தாரு. மெய்யழகன் மாதிரியே 96 2லயுமே என்னால மேஜிக் நடத்த முடியும் அப்படின்னு சொல்லியுமே நம்பிக்கை தெரிவிச்சிருந்தாரு. இந்த நிலையில தான் சமீபத்தில் நடந்த விருது வழங்கும் விழாவுல இயக்குனர் பிரேம்குமாருக்கு மெய்யழகன் படத்துக்காக விருதுகள் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த விருது வழங்கினது யாரு அப்படின்னா ஒளிப்பதிவாளர் பிசி ஸ்ரீராம். அப்பதான் பிரேம்குமாரை பத்தி பயங்கரமா பாராட்டி பேசியிருக்காரு. பிசி ஸ்ரீராம் என்ன சொன்னாரு அப்படின்னா, யாருன்னே தெரியாத ஒரு பையன் என்கிட்ட வந்து ஒரு ஸ்கிரிப்ட கொடுத்தான். அதை படிச்சு நான் ஆடி போயிட்டேன். அந்த அளவுக்கு அது ஒரு அழகான கதை. அந்த கதைக்கு அவன் ஹாப்பி மேன் அப்படின்ற பேர் வச்சிருக்கலாம். அந்த ஸ்கிரிப்ட் வேற எதுவும் இல்ல, மெய்யழகன் தான். அந்த படம் எனக்கு இன்னுமே ஆச்சரியத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த ஸ்கிரிப்டுமே என்கிட்ட இன்னமும் பத்திரமா இருக்கு. உண்மையிலேயே மெய்யழகன் யாரு அப்படின்னா அது பிரேம் தான். பிரேம் அடுத்த இயக்கி இருக்க 96 பார்ட் 2லயுமே நான் வேலை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி பிசி ஸ்ரீராம் செம்ம அப்டேட் கொடுத்திருக்காரு. இயக்குனர் பிரேம்குமாரும் ஒளிப்பதிவாளர் பிசி ஸ்ரீராமும் ஒன்னா வேலை செஞ்சாங்க அப்படின்னா வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா இந்த படத்துக்கு தேவையான மாயாஜாலங்களை நிகழ்த்தி காட்டுவாங்க அப்படின்னு சொல்லியும் நெட்டிசன்கள் கொண்டாட தொடங்கி இருக்காங்க. ஏன்னா இந்தியாவே வீக்கும் ஒரு கேமராமேன் தான் பிசி ஸ்ரீராம். ரசிகர்களோட கண்கள்ல இருந்து கண்ணீர் வர வச்ச ஒரு டைரக்டர் அப்படின்னா அது பிரேம்குமார். இவங்க ரெண்டு பேருமே இணைய போறது தமிழ் சினிமாவுல மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். வணக்கம் கோவை சாண்டா மோனிகா ஸ்டடி அப்ராட் எஜி எக்ஸ்போ 2025 மே 3ஆம் தேதி கோயம்புத்தூரில் உள்ள ரெடிசன் ப்ளூ ஹோட்டலில் எங்களுடன் சேருங்கள்.